வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான இந்த கோடை காலத்திற்கு ஏற்ற நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மேங்கோ ஐஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த விதமான ஆர்டிஃபிஷியலோ கலரோ இல்லை வேறு ஏதோ கெமிக்கலோ எதுவுமே கிடையாது. இயற்கையாக இருக்கிற அதை மாம்பழத்தை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நல்லா பழுத்த மாம்பழமாக தேர்ந்தெடுத்துக்கங்க. அது எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பங்கனப்பள்ளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு அதை நான் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். அந்த இந்த மாதிரி கட் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணி பழ விழுதுகளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்த உடனே அந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேருங்க. இல்லை அது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த பழத்தையும் சர்க்கரையும் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது நல்லா ஒரு கட்டி இல்லாமல் பழங்களுடைய இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பால் நம்ம க்ரீம் பால் சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக அந்த மாதிரி பால் கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் அதை காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் பசும்பால் இருந்தால் நல்லா சுண்டாக காய்ச்சிக்கோங்க. சுண்டாக காய வைத்து அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதே பாலை விட்டு நல்லா கலக்கி அந்த பாலாக கூட நீங்கள் நல்லா கலந்து இதையும் சேர்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது இன்னும் கொஞ்சம் திக்னஸாக மாறும். இது திக்னஸாக மாறி பொங்கி வரும் பொழுது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி நல்லா அதை ஆறணும். அந்த பால் ஆறின உடனே அந்த பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த அடித்தோம் இல்லையா மிக்சியில் பழமும் சர்க்கரையும் அந்த கலவையாக கூட அந்த பாலை சேர்த்து திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா அடித்து விடுங்க பேஸ்ட்டாக. அது நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா வரும் மெத்துன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ்கிரீம் விடுறோம் இல்லையா அந்த பாக்ஸ், அதாவது மோல்டு, அந்த மாதிரி குல்பி மோல்டு கிடச்சாலும் பரவாயில்ல. எந்த ஐஸ் மாடலாக இல்லைன்னா எந்த மாதிரி மாடல் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் விடுங்க. இல்லை இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸோ இல்லை வேறு கப்போ அந்த மாதிரியில் கூட நீங்கள் இதை ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நான் இந்த மோல்டில் தான் ஊற்றுறேன். அதை எடுத்துகிட்டு 4 மோல்டுலேயும் அழகாக ஊற்றி அதுக்கான கவரை போட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். நம்ம மேலே ஐஸ் வைக்கிற இடத்துல அந்த மாதிரி வச்சு 24 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோமா அது ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளாஸில் பண்ணுறீங்கன்னா கிளாஸில் ஒரு பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நடுவில் ஒரு குச்சி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் 24 மணி நேரம் கழித்து இந்த ஐஸை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம தண்ணியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ எம்மியாக சாஃப்டாக சூப்பராக கலர் அவ்வளோ நேச்சுரல் கலர். இதில் நாங்கள் எதுவுமே கலக்கலை. அந்த மாம்பழத்தோட கலர் அது அப்படியே அந்த ஐஸில் வந்திருக்குது. டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வருது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது. செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லேயே நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ மெத்துன்னு அந்த ஐஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக